மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். வணக்கம். தற்போது நாம் அயோத்தியில் இருக்கின்றோம். ராமபிரான் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மக்கள் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த சாலையிலே காலையில் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து பார்த்தோம். அப்போதிலிருந்து தற்போது நள்ளிரவு 10 மணி ஆகின்றது. இந்த 10 மணிக்கும் மக்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது தமிழ்நாட்டிலே சொல்வார்கள் மதுரையை தூங்கா நகர் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த அயோத்தி அதைவிட பெரிய தூங்கா நகரமாக இருக்கின்றது. இரவு முழுவதும் இந்த கடைகள் எல்லாம் திறந்து இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே இந்த வீதிகளிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று நாம் அவர்களை கேட்டால் ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே இரவு முழுவதும் நாங்கள் இந்த சாலைகளில் நடந்து கொண்டே இருப்போம் என்று சொல்கிறார்கள். அதாவது ராமன் பாதம் பட்ட இடங்களில் ராமருடைய அந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டாரத்திலே நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம். நாங்கள் பல ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருந்தது இந்த நாளுக்காகத்தான். நாளைய தினம் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றது. ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இப்படி ஒரு நாள் வராதா என்று ஆண்டு கணக்கில் நாங்கள் காத்து கிடந்தோம். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த நாளை எண்ணி நாங்கள் தூங்காமல் நடந்து கொண்டே இருப்போம் என்று சொல்கிறார்கள். தினசரிதான் நாங்கள் தூங்குகிறோம். ஆனால் இன்று ராமனை நினைத்துக் கொண்டே அவருடைய அந்த புண்ணியத்தை நினைத்துக் கொண்டே நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் மிகுந்த பக்தி பரவசத்தில் இருக்கின்றார்கள். அதே போல அவர்களுக்கு தேவையான பல்வேறு கடைகள், உணவு கடைகள், நொறுக்கு தீனி கடைகள், தேநீர் கடைகள் என பலவிதமான கடைகளும் இந்த பஜார் வீதியிலே திறந்திருக்கின்றது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் என்று பார்த்தால் பாபு நகர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ராமர் கோயிலுக்கும் அருகில் இருக்கக்கூடிய சரையு நதிக்கும் மிட்பகுதி, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் நாம் இருக்கின்றோம். இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் சரையு நதி வந்துவிடும். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் சென்றால் ராமருடைய அந்த புனித கோவில் வந்துவிடும். எனவே நாளைய தினம் இங்குதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கின்றார். ராம பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றது. எனவே அவருடைய சிலை ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே நாளைய தினம் இந்த பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. எனவே அதற்கு ஏற்ப தேவையான பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள் அயோத்தி மாநகர் முழுவதும். எனவே பல இடங்களிலும் இது போன்று திருவிழா பூக்கோலம் கூண்டிருக்கக்கூடிய நிலையிலே பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த திருவிழாவை, இந்த வைபவ நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடிக்க உத்தரப்பிரதேச அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு ஏற்ப பலவிதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பக்தர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். காவல்துறை வாகனங்கள் தொடர்ந்து ரோந்து பணியில இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சில மீட்டர் தூரத்திற்கு ஒவ்வொரு காவலர்கள், அதாவது ஒரு 200 மீட்டர் தூரத்திற்கு ஒரு காவலர்கள் என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள். பல காவலர்கள் சீருடை இல்லாமல் அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்தும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையை குறிப்பிடுவது போலவே இங்கும் தூங்கா நகர் போல அயோத்தியில் இங்க இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் தொடர்ந்து ராம நாமத்தை உச்சரித்தபடி மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பக்தி பரவசத்தோடும் இந்த ராமர் கோவிலை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நியூஸ் தமிழ் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அயோத்தியிலிருந்து தொடர்ந்து காலையிலிருந்து பல செய்திகளை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாளையும் பலவிதமான செய்திகளை பல இடங்களுக்கு சென்று உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.